இதுல மெனு கார்டு கணக்கா இருக்கு. இதுல வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதுல உங்களுக்கு என்ன ரிலேட் ஆகும்னு பார்ப்போம் இந்த வீடியோல. வெல்கம் டு மேனிஃபெஸ்டேஷன் அஸ்ட்ராலஜி சீரிஸ் பார்ட் 4. ப்ரோகேரளா வெப்சைட் ஓபன் பண்ணுங்க, சார்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, வாங்க மேனிஃபெஸ்டேஷன் பிளானட் என்னன்னு பாருங்க. ஏஎஸ்சின்னு சொல்ற அசெண்டன்ட் என்னன்னு பாருங்க. இந்த சார்ட்ல ஏஎஸ்சின்னு இருக்கிற நம்பருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு, அதுதான் டெக்னிக். சரி, இந்த சார்ட்ல பாருங்க, ஏஎஸ்சிங்கிறது நம்பர் 7ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்பர் 6, அதுல ஏதோ பிளானட் இருக்கா? இல்ல. இதுவும் காலியா இருக்கு, என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இதுதான் அந்த பிளானட்டரி லிஸ்ட். ஏஎஸ்சி நம்பர் என்ன, அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் பிளானட் என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்சி எதுல விழுந்திருக்கோ அதுல என்ன பிளானட் மென்ஷன் ஆயிருக்கோ அதை பாருங்க. அந்த பிளானட்டும் அது கூட இருக்கிற பிளானட்டும் என்னன்னு பாருங்க. எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ இந்த சார்ட்ல 12th சைன்ல ஏதோ பிளானட் இருக்கா? இல்ல. இப்ப ஏஎஸ்சி எங்க விழுந்திருக்கு? 7ல. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 6ல ஏதோ பிளானட் இருக்கா? இருக்கு. மார்ஸ் இருக்கு, எம்ஏன்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ மார்ஸுக்கு மென்ஷன் ஆயிருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே இதுக்கு ஒர்க் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா 12th சைன்லயும் பிளானட் இல்ல. ஏஎஸ்சின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது 4, அதுக்கு முன்னாடி இருக்கிற 3லயும் பிளானட் இல்ல. இங்க நம்ம டேபிள் படி பாத்தீங்கன்னா ஏஎஸ்சி 4 இருந்துச்சுன்னா அதுக்கு மென்ஷன் ஆயிருக்கிற பிளானட் மர்க்யூரி. சோ இந்த டேபிள் பாத்தீங்கன்னா மர்க்யூரிக்கோட எந்த பிளானட் இருக்குன்னு பாருங்க. மர்க்யூரி அண்ட் சன், இந்த ரெண்டும் இருக்கு. இதை வச்சுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். நம்ம டெக்னிக் கேக்குறீங்களா? அதான் நம்ம பார்ட் 2ல மென்ஷன் பண்ணிருக்கோம்ல எல்லா பிளான்ஸ். மறக்காம அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம கோலே அஸ்ட்ராலஜியை பாசிட்டிவிட்டியா கொண்டு போறதுதான். நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி தான் பாருங்க.